ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் பஜ்ஜி போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைங்க. பட் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. அதனால் 2 வாழைக்காய் எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த வாழைக்காயை வச்சு தான் நம்ம பஜ்ஜி போட போகிறோம். இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, இதில் நிறைய காமெடியாகவும் இருக்குது. இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி தான் நான் பண்ணி வச்சுருப்பேன். ரொம்ப காமெடித்தனமாக இருக்கும். நீங்களே பாருங்கள் நான் என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. எனக்கே சிரிப்பாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்க்கும்போது. ஸோ எப்படி பண்ணலாம் நம்ம பார்த்துடலாமா? பார்த்திங்கன்னா வாழைக்காய் எடுத்துக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு அந்த 2 பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மேலே ஒரு இது இருக்கும்ல அந்த இதையும், அதுக்கடுத்து கீழே ஒன்று இருக்கும் அந்த இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தொலி இருக்குது பார்த்திங்களா, அதையும் கட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக தொலியை கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் கட் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு கூத்து பண்ணியிருப்பேன் பாருங்கள். இது இந்த சீக்கிரது இருக்குல்ல அந்த இதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன், எங்கள் வீட்டில் இருக்குது. இதில் நான் சீச்சதே கிடையாதுங்க. இன்றைக்காவது நம்ம ட்ரை பண்ணுவோம், ஏன்னா இது வீட்டில் சும்மாவே இருக்குது, இதில் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா சீக்கிரத்துக்கு ரெடி ஆகிட்டேன். இதில் ஒரு கூத்தாக பண்ணிட்டேங்க. இது நான் ஒரு திக்கம் சீச்சோம்னா அது ஒரு திக்கம் போகுது. இந்த மாதிரியெல்லாம் எப்படி தான் அவங்க சீச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நான் கூட செம்ம ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். அந்த வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்படியே இந்த லைட்டாக வைக்கவுமே அப்படியே ஈஸியாக வந்துடுது. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா மாங்குன்னு இழுத்தானா அது வரவே இல்லை. பாருங்கள் நான் எப்படி பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. நான் ஒரு திக்கம் இழுத்தேன்னா அது ஒரு திக்கம் போகுது. ஒன்று இத்தனையோண்டா வருது, இல்லைன்னா அரைகுறையாக வருது. இந்த மாதிரி தான் வந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் சூப்பராக வந்துருந்துச்சு. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆயுதத்தை எடுத்துட்டேன். என்னென்னு பார்த்திங்கன்னா கத்தி தான். சரி கத்திட்டையாவது சீச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு அதில் சீச்சோம்னா அதுவும் அப்படி தாங்க வந்துச்சு. நான் கரெக்டாக இழுக்கும் போது ஒரு பக்கம் சாஞ்சிட்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நிறையா கூத்தாக பண்ணி ஃபுல்லு இத்தினியாக ஆயிடுச்சு. எல்லாமேவும் நீளமாகவே எதுவும் இல்லை. இதை பார்க்க எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி போடுறோமா என்னடா போடுறோம் அப்படிங்கிற நிலமை ஆகிப்போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆயுதம், இதுவும் நமக்கு சரிப்பட்டு வரல அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா அருவாமனை இருக்குது பார்த்திங்களா, அந்த இதுலையா சீச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா அதில் கொஞ்சம் பரவலாமல் வந்துச்சுங்க. கொடுமையே, இது நம்ம முதையே பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ட்டு தான் தோணுச்சு. பாருங்கள் நல்லா வந்துருந்துச்சு. இந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் கிடச்சிச்சு புதுசாக. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கழுவணும். ஏன்னா ஃபுல்லாக அந்த கையில் பார்த்திங்கன்னா ஒட்டிடுச்சு. எனக்கு வாழைக்காய் கரை ஃபுல்லும். இந்த வாழைக்காய் நான் ஃபஸ்ட் டைம் வெட்டுறேங்க. எனக்கே தெரியாது, நான் வெட்டினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வெட்டும் போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் கருப்பு கலரில் ஆயிடுச்சு. எங்கள் மம்மிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லும் நல்லா கழுவியாச்சு. அந்த இதை கழுவி எடுத்துகிட்டு வரவும் நான் பார்த்திங்கன்னா இந்த சேஃபில் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா கடலை மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 10 ரூபாய்க்கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லுத்தையும் கொட்டியாச்சு. கொட்டிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நீங்கள் அரிசி மாவு சேர்க்கணும். நான் பார்த்திங்கன்னா அரிசி மாவு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு. அது அந்த மாவு பிசையும் போது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சில்லி பவுடர், மிளகா பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் நல்லா அதிகமாகவே போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. பார்த்துக்கோங்க, நான் உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி இருந்துச்சுன்னா அதையும் நல்லா தூவி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நிறையாவே தூவி விட்டுக்கோங்க. அதை ஃபுல்லும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா கரண்டியை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஏன்னா மொதுன்னு ஊற்றுனீங்கன்னா கட்டியாக நின்றுடும். அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றணும். பார்த்திங்கன்னா நான் மாவு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் நல்லா திக்கான பேஸ்ட்டுக்காக இருந்தால் தான் நம்ம அதை இது பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப கொலன்னு ஆயிரும். அப்புறம் அந்த இது ஒட்டவே ஒட்டாது அந்த மசாலாவில். இந்த மாதிரி குத்து ஆல்ரெடி நான் ஒரு தடவை பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா மாவை நல்லா கட்டி இல்லாமல் பாருங்களேன், சுற்றி கட்டியாக நின்றுருக்குல, இதை ஃபுல்லும் நம்ம நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் நல்லா ஒரு பேஸ்ட்டு ஃபார்முக்கு கொண்டு வரணும். அது நல்லா பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா அந்த கட்டியே தெரியாத அளவு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம்.
வடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வாழைக்காய், அதை பார்த்திங்கன்னா டிப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சோடாப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, நல்லா பூசு பூசுன்னு வர்றதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா கிளறி ஒரு பக்கம் வச்சதுக்கப்புறம் நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். நான் ஒரு வடைச்சட்டியை வச்சு அதில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயை ஊற்றிட்டேன். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சூடாகட்டும் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். பாருங்கள், எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சூடாகவே ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பஜ்ஜியை போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தது ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை பார்த்திங்கன்னா நல்லா மாவில் டிப் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ஒட்டியிருக்கா. இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா நான் மாவில் முக்கும் போது அது இழுக்கவே முடியலைங்க, வலிக்கிக்கிட்டே போச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். நான் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா வடைச்சட்டிலையும் போட்டாச்சு. போட்டு அது நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரியஸாகவே நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா நிறையா பண்ணியிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைய மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா என்னைய மாதிரி பண்ணிங்கன்னா கேவலமாக தான் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைடு நல்லா திருப்பி திருப்பி போடணும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறம் இதை நல்லா எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா எடுத்து நல்லா மாவில் டிப் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பாருங்கள், இப்படி தான் குட்டி குட்டி பீஸாக தான் வந்துருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது என்னமோ ஒன்றுங்க, ஆனால் நான் இன்னொன்று இந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம என்னங்க பண்ண முடியும், வரதை தானே செய்ய முடியும், அவ்வளோதான். நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு எப்படி இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே தானே போகுது, இதுக்கெலாம் எதுக்குங்க அழகு. அதனால் பார்த்திங்கன்னா குண்டக்க மண்டக்க வந்திருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம தானடா சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இருக்கிற பஜ்ஜி எல்லாத்தையுமே போட ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தவறுகள் நடக்கத்தானங்க செய்யும். அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வேறு மாதிரி ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது இந்த பஜ்ஜி கூட பார்த்திங்கன்னா சட்னி வச்சு சாப்பிட பிடிக்குமா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த வடைங்க எல்லாத்துக்கூடையும் எனக்கு சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் சாம்பார் ஊற்றி நான் நிறைய சாப்பிடுவேன். எனக்கு பஜ்ஜி ரொம்ப பிடிச்சது எங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த மதுரையில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்திங்களா, அங்கனக்குள்ளே தான் எங்கள் தாத்தா பார்த்திங்கன்னா எங்களை சின்ன பிள்ளையில கூப்பிட்டு போவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட பஜ்ஜி போட்டு அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா சட்னி, கார சட்னியும் இன்னொரு லைட்டாக ஒரு சாம்பார் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதையும் ஊற்றி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நாங்கள் எப்போயுமே போனால் அந்த கடையில் கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்டு தான் வருவோம். அந்த டெம்ப்ட்டில் தாங்க வீட்டில் வந்து செஞ்சால் நம்ம ஒரு கொடுமையாக பண்ணி வச்சுட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாதத்துக்கு நான் வச்சு சாப்பிட்டேன். நல்லா தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா மாவை தண்ணியாக ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மீதி மாவு இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா கட் பண்ணி அதே மசாலா போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இது 2த்தையும் தான் நான் வச்சுருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காலையே நிறையா வந்துருந்துச்சு. பாருங்கள், இவ்வளோ இது இருக்குங்க. இதை ஃபுல்லும் நாங்கள் சாப்பிடணும். நான், என்னோடய தம்பி, அம்மா 3 பேருக்கும் தான். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். எங்களுக்கு இந்த டே பார்த்திங்கன்னா செம்மையாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் வச்சுருக்க பஜ்ஜியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், நானும் எங்கள் மம்மியும். சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்மையாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா பாய்.